ஹே கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் சென்மேன். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் அட்வென்ச்சர் கலந்த ஒரு பேய் படத்தை தான் பார்க்க போறோம். ஸ்கூல் பசங்க கேங் ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகணும் அப்படின்னுக்காக ஒரு ஹாண்டடான அப்பார்ட்மெண்ட்க்கு போறாங்க. அப்படி போன இடத்துல பண்ணக்கூடாத தப்ப பண்ண ஒரு போர்ட்டல் வழியா நரகத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் படத்தோட ஸ்டோரி. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கேமை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. ஸோ அது என்னென்னு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு கொள்ளக்கார கும்பல் ஒரு ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணுது. அந்த சின்ன பொண்ணோட அப்பாவை கட்டிலில் படுக்க வச்சு அவர் மேலே பெட்ஷீட்டை போத்தி லாக் பண்ணி ஏதோ சடங்கு மாதிரி பண்ணுறாங்க. கீழே ஏதோ வித்தியாசமான ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த அம்மா கிட்ட ஒரு துணியை கொடுத்து இதை படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை. உன்னால் படிக்க முடியும்னு எங்களுக்கு தெரியும், நீ மட்டும் படிக்கலைன்னா அவன் பொண்ணு கொண்டுடுவோம் அப்படின்ட்டு மிரட்ட அவங்களும் வேற வழி இல்லாமல் படிக்கிறாங்க. அவங்க படிக்க ஆரம்பிக்க அந்த மந்திர எழுத்துக்கள் தெரிய ஆரம்பிக்குது. அந்த உலகத்தில் இருக்கும் அப்படின்னு அவங்க படிக்க அந்த ஆள் பெட்ஷீட்டை கிழிக்கிறான். அப்பா ரத்தம் வந்து எடுக்கிறாரு. வேகமாக அதை படின்னு அவர் வாயில இருந்து ஒரு மந்திர கத்தியை வெளியே எடுக்கிறான். அப்போ அந்த அம்மா மயங்கி விழுந்து இறந்துடுறாங்க. பொண்ணே போலீஸ் உழைச்சிட்டு உள்ள வருது. அந்த சின்ன பொண்ணை ரெஸ்கியூ பண்ணுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒருத்தையே காட்டுறாங்க. இவ தான் நம்ம ஹீரோயின் லிண்டா. இப்போ பார்த்தோம்னா ஒரு சின்ன பொண்ணு, அது இவ தான். அப்பாவுக்கு சரியாக இன்கம் இல்லை. ஸோ அதனால பார்ட் டைமாக ஒர்க் பார்த்துக்கிட்டே அப்படியே இந்த ஸ்டடீஸ்லையும் பார்த்துக்கிறா. ஆனால் ஸ்கூலுக்கு வந்தாலே இவ தூங்கிட்டு தான் இருக்கா அப்படின்ட்டு கிளாஸ் டீச்சர் திட்டுறாங்க. லிண்டா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்ட் டைமாக வேலை செய்கிறா. அங்கே ஒருத்தி இவ வேலை செய்கிறத லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கா. இவரோட ஃப்ரெண்ட் தான். லிண்டாக்கு இந்த சோஷியல் மீடியாலானே சுத்தமாக பிடிக்காது. அவள் அப்படியே வெளியே ஒரு கேங்கை காட்டுறாங்க. இதுங்களுக்கு சோஷியல் மீடியானா உசுர் மாதிரி. குள்ளமா இருக்கல, அவ பேரு ஜெசிகா. ஹைட்டா இருக்க பேரு தியான், அவன் பேரு பெனி. லிண்டா ஜூஸ் அடிக்கிட்டே இருக்க ஹெரிக்னு ஒருத்தன் வந்து பேசுறான். இவரோட சீனியர். ஐயோ வாங்க சீனியர் அப்படின்ட்டு அவ பேச, ஐயோ சீனியர்லாம் தேவையில்ல, எரிக்னே கூப்பிடு அப்படின்ட்டு பேசுறான். இவன் தான் நம்ம ஹீரோ. இப்போ இந்த கேங்கு லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்காக ஒரு ஹாண்டடான அப்பார்ட்மெண்ட்க்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க. பட் இதில் லிண்டாவையுமே கூப்பிட்டு சேர்க்குறாங்க. ஏன்னா அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டியாக அவளுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் அவகிட்ட பேச, என்னால் இந்த வேலையை விட்டுட்டு வர முடியாது அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு ஜெசிகா அவளோட காஸ்ட்லியான கம்மலை கொடுக்குறா. அண்ட் கூட வந்தால் இன்னுமே நிறைய பணம் தரேன் அப்படின்ட்டு சொல்கிறா. ஸோ நைட் எல்லாருமே கிளம்பி அங்கே போகிறாங்க. செக்யூரிட்டி அண்ணாகிட்ட பேசிட்டு மேலே போக, அப்போ லிண்டாக்கு அப்பா கால் பண்ணுறாரு. பட் பேசாமல் இவளுமே மேலே போகிறா. இவங்க மேலே வந்து பேய் இருக்க மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. அலெக்ஸ்னு ஒருத்தன் தான் பேய் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு நல்ல ரீச் கிடைக்குது. ஆனால் பெனி இதெல்லாம் பத்தாது, இன்னும் கிக்கா இருக்கணும் அப்படின்ட்டு போலீஸ் இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு வார்னிங் சிம்பிள் போட்டிருக்காங்க. அந்த பக்கம் போய் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஐடியா கொடுக்குறான். ஹீரோவும் ஹீரோயினும் வேணாம்னு சொல்றாங்க. அப்ப சடனா டேப்லெட் எரிய பாரு பெரிய நம்மளை வெல்கம் பண்ணுது அப்படின்ட்டு உள்ள போறாங்க. அங்க ஒரு ரூம்ல அதே மாதிரி வார்னிங் இருக்கு. அப்பயும் ஹீரோ வேணாம்டா அப்படின்ட்டு சொல்றான். ஆனா இவங்க கேட்கல. உள்ள ஃபிளாஷ் வெளிச்சத்துல அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்க ஒரு ஆள் பெட்ஷீட்டை போத்திட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. ஆனா ஹீரோ தான் கொஞ்சம் தைரியமா அது என்னன்னு பாக்குறான். பார்த்தா ஜஸ்ட் லைட்டு தான் அது. அப்புறம் ஜெசிகாவோட லைவ் ஸ்ட்ரீமை கண்டினியூ பண்றான். அப்ப சென்டர்ல ஒரே பேப்பர்ஸா இருக்கு. அது எல்லாத்தையுமே தள்ளிட்டு பார்த்தா நம்ம ஓப்பனிங்ல பார்த்தோம்ல ஒரு சடங்கு பண்ண யூஸ் பண்ணப்பட்ட சிம்பிள், அதே சிம்பிள் தான். அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பாஸ்ட் ஞாபகம் வருது. ஆனா எதுவுமே காட்டிக்க மாட்டான். பட் ஹீரோ கிட்ட மட்டும் எனக்கு ஏதோ தப்பா தெரியுது, நம்ம சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்ட்டு சொல்றா. அதனால அவனுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். பட் ஆனா ஒரு பையனும் கண்டுக்கல. அப்ப அலெக்ஸ் டைல்ஸ் ஓட்டைக்குள்ள கையை விட இதே ஒண்ணு கிடைக்குது. பார்க்க வினோதமான டிராயிங்ஸா இருக்கு. அதுல சான்ஸ்கிரிட்டும் ஜாப்பனீஸும் கலந்த மாதிரி என்னவோ எழுதி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே என்னன்னு பார்த்துட்டு இருக்கா. அப்ப தியான், ஹே இங்க பாருங்க இதே டிராயிங் மாதிரி தான் அங்கேயும் இருக்கு அப்படின்ட்டு காட்டுறா. அப்புறம் எல்லாத்தையுமே போட்டோ எடுக்கிறாங்க. அப்ப அந்த ஃபிளாஷ் வெளிச்சம் படும் போதெல்லாம் அந்த துணியில இருக்க எழுத்துக்கள் வந்து போகுது. அதை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் கடைசியா அந்த துணியை போட்டோ எடுக்க ஒரு செகண்ட் அவளுக்கு சுத்தி என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியல. அப்படியே காதெல்லாம் அடைச்சிக்கிட்ட மாதிரி இருக்கு. ஹே என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு ஹெரிக் கேட்கறான். ஒன்னும் இல்ல, அந்த துணியில இருக்க அந்த லெட்டர்ஸை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி கேரா இருக்கு அப்படின்ட்டு சொல்றா. என்ன லெட்டர்ஸ் அப்படின்ட்டு எல்லாரும் கேட்கறாங்க. அவங்க யாருக்குமே அந்த லெட்டர்ஸ் எதுவுமே தெரியல. என்ன பிராங்க் பண்றீங்களா, அதை பாருங்க அப்படின்ட்டு அதை வாங்கி படிக்கிறா. அப்படி படிச்சோடனே உடனே அந்த டிராயிங் க்ளோ ஆகுது. உடனே அது ஓப்பன் ஆகி உள்ள போறாங்க. பார்த்தா ஏதோ தண்ணிக்குள்ள உதிச்ச மாதிரி இருக்கு. ஹீரோயின் மட்டும் வெளியே வரா. ஆனா வேற இடம். இதுக்கு ஒண்ணுமே புரியல. பயத்துல ஃப்ரெண்ட்ஸோட நேம் சொல்லி கத்திட்டு இருக்கா. அது பார்க்க சின்னதா கொலை மாதிரி இருக்கு. அதே சமயம் இவனுங்களுமே வெளியே வரானுங்க. வெளியே வந்தா அதே ரூம் தான். சென்டர்ல கிணறு மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு. ஜெசிகாவையும் லிண்டாவையும் காணோம் அப்படின்ட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம அதிலே குதிக்கிறான். அந்த கிணறு நல்லா டீப்பா போகுது. ஸோ அதனால பயந்து மேல வந்துடுறான். என்னடா பண்றது அப்படின்ட்டு பயந்துட்டு இருக்க இங்க ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸை பேரை சொல்லி கத்திக்கிட்டு போறா.
இடமே பார்க்க அமானுஷமா இருக்கு. ஒருவேளை நம்ம பேயோட இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்ட்டு பயத்துல அப்படியே போயிட்டு இருக்க உடனே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். என்னடான்னு பார்த்தா இது சுடுகாடு. அள்ள விட்டுருது. உடனே கல்லறையில இருந்து ஒரு பொண்ணா எழுந்து வந்து இவளை கொல்ல பாக்குது. அப்படியே அந்த அருவாளால வெட்ட வர இவ போன் கை தவறி கீழே விழுந்துருது. அப்ப கேமரா ஆன் ஆக்கி தொடர்ந்து போட்டோஸா எடுக்க அந்த பிளாஷ் வெளிச்சம் பட்டு அந்த போனோம் வழியில துடிக்குது. கேமரா பிளாஷ் வெளிச்சம் பட்டா அதோட உடம்பு எரியுது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அவ போனை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வேகமா ஓட கவனிக்காம சவக்குழியிலேயே விழுந்துடுறான். சரியான பயம் உங்களுக்கு. பயத்துல கேமராவை ஆன் பண்ணிக்கிட்டே ரெடியா இருக்க அப்ப பின்னாடி இருந்து ஒரு பொணத்தோட கை இவளை பிடிக்குது. இவளை கொல்ல பார்க்க கேமரா பிளாஷை யூஸ் பண்ணி எப்படியே அதை விரட்டுறா. எப்படியே மேல வந்துடுறா. அப்படியே எங்க பார்த்தா இவனுங்க அந்த செக்யூரிட்டி அண்ணாங்கிட்ட எல்லாத்தையுமே சொல்றானுங்க. ஆனா அவர் கேட்டுட்டு அதை எவனுமே வெளியே போக கூடாது, நான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றான் அப்படின்ட்டு கேட்டியே லாக் பண்ணிடுறாரு. போலீஸ் வர வரைக்கும் நீங்க எங்கே இருங்க அப்படின்ட்டு சொல்ல ஹீரோ ரொம்பவும் கெஞ்சுறான். அவங்க 2 பேரும் அங்கதான் இருக்காங்க, உயிரோட தான் இருக்காங்க, வந்து காப்பாத்துங்க அப்படின்ட்டு கேட்க சரிப்பா அப்படின்ட்டு கூட வராரு. அப்படியே எங்க பார்த்தா லிண்டா தேடிக்கிட்டே ஒரு வீட்டு பக்கம் வரா. பாழடைஞ்ச பேய் பங்களா மாதிரி இருக்கு. இவ பயத்துல உள்ள போக பார்த்தா உள்ள எல்லாமே நல்லா இருக்கு. சார் யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு உள்ள போறா. அவ கீழே ஒரு பொம்மை இருக்கு. எடுத்து பார்த்தா சூனிய பொம்மை. மிரண்டு போயிடுறா. அப்படியே அதை எடுத்துட்டு திரும்ப சைட்ல அந்த பொம்மை மாதிரியே பொம்மை கடையே இருக்கு. அப்படியே பயத்துல அந்த பொம்மையை கொண்டு போய் அதுல வைக்கிறா. அதை வச்சுட்டு திரும்ப ஒருத்தி ரூம்குள்ள இருக்கா. என் பயத்துல போன் கேமராவை ரெடியா வச்சுக்கிட்டு அப்படியே பார்க்க அந்த பேய் ஜெசிகாக்கு மேக்கப் பண்ணி விடுது. அந்த பேய் அவளை துணிக்கடை பொம்மை மாதிரி தொங்க விட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விடுது. என்னடா இதெல்லாம் அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருக்க அது இவளை பார்த்துருது. உடனே இவளும் ஒளிஞ்சிக்கிறா. அதுவுமே ஒன்றும் பண்ணல. அப்படியே அது சைடில் போக தொங்கிட்டு இருந்த ஜெசிகா தொப்புன்னு கீழே விடுறா. உடனே இவ ஓடி போய் அவளை எழுப்புறா. அவள் கான்சியஸ்க்கு வந்துடுறா. எனக்கே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டா அப்படின்ட்டு ஹீரோனை பார்த்து கேட்குறா. ஏக்கா வாய மூடு, அந்த பேய் தான் உனக்கு போட்டு விடுச்சு அப்படின்ட்டு சொல்ல அந்த பேய் பள்ளி மாதிரி வருது. 2 பேரையும் தூக்கி வீசுது. ஜெசிகா திரும்ப வாங்கிடுறான். அப்ப லிண்டாவை அது கொல்ல பார்க்க உடனே போட்டோஸா எடுக்கிறான். அது முகம் எல்லாமே காயமாயிடுது. ஆனாலும் லிண்டாவை விடல. அவ மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த மந்திர கத்தியால குத்த வர உடனே இவ திரும்ப போட்டோஸா எடுக்கிறான். அப்படியே அதை தடுமாற பின்னாடி இருக்க டோர்ல உடச்சிக்கிட்டு விடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இங்க வந்தா செக்யூரிட்டி அண்ணா வந்து செக் பண்ணி பாக்குறாரு. சரிப்பா நான் போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்ட்டு ட்ரை பண்ண சிக்னல் சுத்தமா இல்ல. அப்ப தியான் பொண்ணு இந்த டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்து ஏதாவது ஒரு வழி கிடைக்குதா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்ப இவங்களுக்கு ஒரு சிலது புரியுது. ஒரு சூனியக்கார லேடியை பிடிக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவ இடத்துக்கு போயிருக்காங்க. அவ இடத்துக்கு போற வழி தான் இந்த போர்ட்டல். அதுல ஒருத்தர் மட்டும் தான் தவிச்சிருக்காரு. இப்ப அந்த நரகத்துக்கான வாசலை தான் இவங்க திறந்து விட்டுட்டாங்க. அப்படியே கட் பண்ணி இங்க வந்தா இங்க ஹீரோயின் அவளை எழுப்பி பாடின்னு சொல்ல ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வரான் அப்படின்ட்டு உள்ள போறா. அப்புறம் மாத்திக்கிட்டு வர திரும்ப போனை காணோம் அப்படின்ட்டு உள்ள போறா. லிண்டா பயத்துல டென்ஷன்ல அசிங்கமா திட்டுறா. அப்புறம் சேஃப்டிக்கு அந்த மந்திர கத்தியை எடுத்துக்கிட்டு ஜெசிகாவை கூட்டிக்கிட்டு வேகமாக வந்து ஓடுறாங்க. அப்ப பின்னாடி டிராயிங்ல பார்த்த மாதிரியே ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பேய் துரத்திட்டு வருது. இவங்க வேகமா குளத்துக்கிட்ட போறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே ஜெசிகாவை அது பிடிச்சிடுது. லிண்டா மட்டும் தான் அதுல குதிக்கிறா. அப்படியே நம்ம உலகத்துக்கு வரா. ஜெசிகா இன்னும் உள்ளதான் இருக்கா அப்படின்ட்டு சொல்ல ஜெசிகா அன்கான்சியஸ்ல மிதங்குறா. உடனே அவளை மேல தூக்குறாங்க. பட் ஆனா யூனிஃபார்ம்ல இல்லாம அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ல இருக்கா. உடனே அவ ரத்தம் வந்து எடுக்கிறா. அப்புறம் அந்த இடத்துல கரண்ட் ஷாக் கொடுத்த மாதிரி துடிக்கிறா. என்னாச்சுன்னு பார்த்தா அந்த பேய் இவ உடம்புக்குள்ள வந்துடுது. இவனுக்கு செக்யூரிட்டி ஆனவ முன்ன தள்ளிட்டு பின்னாடி போறானுங்க. அவர் பயத்துல சாத்தானே அப்பாலே போ அப்படின்ட்டு சொல்ல உடனே அது கோடாலையில கையை வெட்டிடுது. அதை பார்த்து இவனுங்க மிரண்டு போயிடுறானுங்க. உடனே அவர் அந்த கணத்துல தள்ளி விட்டுருது. இவனுங்க பயத்துல டோரை ஓபன் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ண அது லாக்ல இருக்கு. ஓபன் பண்ண முடியல. அவங்க எல்லாம் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்க. லிண்டா மட்டும் பேய வீடியோ எடுத்துட்டு இருக்கா. இவளுக்கு அந்த கேமரா மூலமா அந்த பேய் தனியா தெரியுது. என் கிறிஸை என்ட கொடு அப்படின்ட்டு கோடாலையில கொல்ல வர உடனே இவன் நான் ஸ்டாப்பா போட்டோ எடுக்கிறா. ஃபிளாஷ் வெளிச்சம் படத்துல ஜெசிகா விட்டு போயிடுது. அதே சமயம் அந்த டோருமே திறந்தது. எல்லாரும் தப்பிச்சா போதுண்டா அப்படின்ட்டு ஓடுறாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் ஜேஸ்னே கிட்ட போக திரும்ப அந்த பேய் வந்துடுது. அப்படியே லிண்டாவை கழுத்தை பிடிச்சி அவ முகத்தை நாக்க அவ திரும்பவும் விடாம போட்டோ எடுக்கிறா. ஆனா போன் இருந்தா தானே அப்படின்ட்டு தட்டி விட்டுருது. செத்தாடா எனக்கு அப்படின்ட்டு பார்த்தா உடனே ஓடி வந்து ஹீரோ ஸ்பியர் போட்டுடுறான். என் ஆள் மேலேயே கைய வைப்பா அப்படின்ட்டு அதுகிட்ட சண்டைக்கு போக அது அவனை தூக்கி அந்த குளத்திலேயே வீசிடுது. அப்ப ஹீரோயின் கோவத்துல எழுந்த அந்த பேய போட்டோ எடுக்க வர ஹெட்டி ஒரே எகிரி போய் விழுந்துடுறான். இதை பார்த்த அலெக்ஸ் ஆர்வத்துல பேய உன சும்மா விட மாட்டான் அப்படின்ட்டு பறக்க நடுவில் இருந்த அந்த கிணத்தை மறந்துடுறான். பாவம் அதுலயே விழுந்துடுறான். அப்ப அது ஹீரோயினை கொல்லலாம் அப்படின்ட்டு வர அப்ப அலெக்ஸ் மேல வந்து அதை காலை பிடிச்சி இழுத்துட்டு உள்ள போயிடுறான். எல்லாருமே இப்ப க்ளோஸ் ஆயிடுது. ஹீரோயின் எழுந்து பாக்குறா. யாரையுமே காணோம். பயத்துல அந்த கேமராவை ஆன் பண்ணிக்கிட்டே கீழே வரா. பார்த்தா எல்லாரும் தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. அப்ப எரிக் மட்டும் லிண்டா என்ன காப்பாத்து அப்படின்ட்டு சொல்ல இவன் மிரண்டு போய் கத்துறா. பார்த்தா எல்லாமே கனவுதான். நம்ம ஹீரோயின் போட்டோ எடுத்தா மட்டும்தான் அதுங்களை தடுக்க முடியுது.
ஸோ இதை இவங்க புரிஞ்சுக்கிட்டு சொல்ல ஹீரோயின் அவளை பற்றின உண்மையே சொல்கிறா. இவன் அம்மாவோடைய பவர் தான் இவளுக்கு வந்திருக்கு. அப்புறம் திரும்ப அந்த டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் லிண்டாக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த பேய் கிறிஸ்னு சொன்னது இவ கையில் வச்சிருக்க அந்த மந்திர கத்தியை தான். ஸோ இதை திரும்ப கொடுத்தா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு அவள் முடிவு பண்ணுறா. ஆனால் இந்த பெனி பையன் ரிஸ்க்லாம் வேண்டாம், போலீஸை நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம், அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறான். அதனால இவங்களுமே பயந்து ஓகே சொல்கிறாங்க. செக்யூரிட்டியோட கையை வெட்டிச்சுல, அந்த வெட்டப்பட்ட கையில சாவி இருக்கு. ஸோ அதை எடுத்துக்கிட்டு கிளம்ப அந்த பேய் வந்து நிக்குது. பெனி அந்த கத்தியை காட்டி மிரட்ட உடனே அது கோடால ஒரே போடுது. ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா ஹீரோனோட தலை செதஞ்சிட்டு இருக்கும். உடனே உள்ள ஓடி போய் டோரை லாக் பண்றாங்க. ஆனா அதை உடச்சிக்கிட்டு அது உள்ள வருது. அப்ப ஹீரோயின் விடாம போட்டோ எடுக்க அதை காணோம். ஹே அது போயிடுச்சு அப்படின்ட்டு பெனி பார்த்துட்டு சொல்ல அந்த பேய் அந்த பொண்ணுங்க பின்னாடி நிக்குது. உடனே தியான் பொண்ண அப்படியே பிடிச்சி லாக் பண்ணி அவங்க கிட்ட இருந்த கத்தியை பிடுங்கி அவளை கொல்ல பார்க்க ஹீரோயின் திரும்ப விடாம போட்டோ எடுக்கிறா. அப்ப அதே சமயம் அவளுமே அவளோட கையை கடிக்க அப்படியே 2 பேரும் கிணத்துல விடுறாங்க. உடனே இவளுமே கொஞ்சம் கூட யோசிக்காம அதுல குதிக்கிறா. ஆனா வெளியே வந்தா அந்த பேயோட வீட்டுக்குள்ள இருக்கா. அப்ப கண்ணாடி திறக்கி அந்த பக்கம் இவ கனவுல பார்த்த மாதிரி இந்த பசங்க எல்லாருமே தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே காப்பாத்தலாம் அப்படின்ட்டு சேர் எடுத்து உடைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்க அந்த பேய் வந்துடுது. அப்படியே இவளை இந்த சேர்லயே உட்கார வச்சு இவ கையாலேயே இவளை கொல்ல பார்க்க ஹீரோயின் கரெக்டா முகத்துக்கு நேரா வச்சு போட்டோஸை விடாம எடுக்கிறா. அந்த பிளாஷ் வெளிச்சம் பட்டோன்னே அது முகமெல்லாம் தீக்காயான மாதிரி ஆயிடுது. ஆனா அது கோவத்துல விடாம அவளை தூக்கி அந்த கண்ணாடி திரையிலேயே அடிக்குது. இப்ப ஹீரோனால சுத்தமா முடியல. இன்னைக்கு நம்ம செத்தோண்டா அப்படின்ட்டு அவ கண்ணை மூட உடனே அந்த பெனி பையன் அந்த கத்தி யாராவது முதுகுலயே குத்திடுறான். ஹீரோனை வா போவோம் அப்படின்ட்டு கூப்பிட உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உள்ளதான் இருக்காங்க, காப்பாற்றணும் அப்படின்ட்டு சொல்றா. அவங்களாம் எனக்கு தேவையில்ல, நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு சொல்றான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா நான் முக்கியமா அப்படின்ட்டு கேட்கிறா. என்னடான்னு பார்த்தா எல்லாமே இவனோட பிளான் தான். ஓப்பனிங்ல பார்த்தோம்ல ஒரு கும்பல், அந்த கும்பலோட தலைவன் தான் இவனோட அப்பன். இந்த மந்திர கத்திக்காக தான் அந்த லைவ் ஸ்ட்ரீம் பிளானையே போட்டிருக்கான். ஸோ அது தெரிஞ்சோடனே ஹீரோட முகமே மாறிடுது. உன்னால மட்டும் தான் அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ண முடியும், ஸோ இனி எனக்கு தேவை அப்படின்ட்டு மிரட்டி கூப்பிட அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே வராங்க. உடனே நல்லா மாதிரி அடிக்கிறான். உடனே பசங்க எல்லாரும் அந்த கிணத்து பக்கம் ஓடுறாங்க. அப்ப சுடுகாட்டை தாண்டும் போது இந்த தியான் பொண்ணு கவனிக்காம அந்த சவக்குழியிலே விழுந்துடுறா. உடனே நாலா பக்கமும் இருந்து அவளை போய் இங்க பிடிக்குதுங்க. அப்ப அவளை கொல்ல பார்க்க உடனே ஹீரோ அவளை காப்பாத்த குதிக்கிறான். உடனே ஹீரோயின் விடாம போட்டோவே எடுக்கிறான். வேகமா அவங்கள மேல தூக்குறாங்க. அப்புறம் எப்படியோ அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. ஆனா பார்த்தா கிணத்த காணோம். அப்ப ஹீரோனை பார்த்து அந்த போர்ட்டல் ஓபன் பண்ண அப்படின்ட்டு கத்துறாங்க. உடனே அவளுமே படிக்க அந்த போர்ட்டல் ஓபன் ஆகுது. உடனே ஒவ்வொருத்தரா உள்ள குதிக்கிறாங்க. அப்ப இந்த பெனி பையன் என் கத்தியை காணோம் அப்படின்ட்டு திரும்ப போக அந்த பேய் வந்துடுச்சு. 3 பேருமே அடிக்குது. பெனியும் ஜெசிகாவும் மயங்கிடுறாங்க. லிண்டாவை அப்படியே தரையோட தரையா வச்சு கொல்ல பார்க்க அவ திரும்ப போட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ண அந்த போன் இருந்ததானா அப்படின்ட்டு அந்த பவரை யூஸ் பண்ணி போனை சுக்குநூறு ஆகிடுது. இப்ப போனுமே இல்லையே, இவன் என்ன பண்ண போறா அப்படின்ட்டு பார்த்தா உடனே அந்த மந்திர கத்தியை எடுத்து அது தலையிலேயே குத்துறா. உடனே ஜெசிகாவை கூட்டிக்கிட்டு அதுல வேகமா குதிக்கிறா. அப்படியே கட் பண்ணா நம்ம உலகத்துக்கு வராங்க. அண்ட் அந்த போர்ட்டலுமே க்ளோஸ் ஆயிடுது. ஐயோ அந்த பெனி அங்கதான் இருக்கான், திரும்ப ஓபன் பண்ண அப்படின்ட்டு ஹீரோ கத்துறான். சரின்னு இவ்வளவுமே அதை படிக்க ஓபன் ஆகல. எடா அப்படின்ட்டு பார்த்தா விடிஞ்சிருச்சு. கிளியோன் வெளிக்கிழமையில மட்டும்தான் அதை ஓபன் பண்ண முடியுமா. ஸோ பெனி அங்கேயே மாட்டிக்கிறான். அவனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா அது அவனுக்கு வேணும் தான். ஸோ இங்கேயே இந்த படம் இங்க முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புறேன். ஸோ இது போல ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.